வணக்கம். மேகதாது அணை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஏதோ இரு மாநில பிரச்சனை போன்றும் இதை பேசி தீர்த்து விடலாம் என்று தமிழ்நாடு அரசு கருதுகிறதோ என்று தோன்றுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இரு மாநில பிரச்சனைகள் இல்லை, இது தமிழ்நாடு உரிமை சார்ந்த பிரச்சனை. இந்த தமிழ்நாடு உரிமை சார்ந்த பிரச்சனையை கர்நாடக அரசுக்கிட்ட ஆலோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. இதை உரிமையை பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தை தான் நம்ம நாடணும். ஒருவேளை ஏற்கனவே அமைச்ச காவிரி நடுவர் மன்ற ஆணையம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆணையம் சொல்லுது தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆணையத்துக்கு கால், கண், காது, மூக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த ஆணையம் ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு கண், கால், காது, மூக்கு இல்லாத ஒரு ஆணையமாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விமர்சனித்திருந்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அப்படின்னா அந்த மாநில அரசுகள் அதை ஏற்று செயல்படுத்தணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தவே இல்லை. இப்போ அதே அந்த காவிரி நதிநீரினுடைய உரிமை மீன் அந்த நதியோட மொத்த கண்ட்ரோல் அனைத்து அதையும் ஆணையத்துக்கிட்ட கட்டுப்பாட்டில் கொடுக்கணும். இப்போ தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ திறக்கணும்னு முடிவு பண்ணி முடிவு பண்ணி ஆணையமே போய் திறக்கணும். அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடோடு கூடிய ஒரு வலிமை வாய்ந்த காவிரி நடுவர் மன்ற ஆணையம் அமைச்சாதான் நமக்கு உரிமையான தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீர் கண்டினியூஸாக கிடைக்கும். இப்போ இருக்கிற கண், கால், காது, மூக்கு இல்லாத ஒரு ஆணையத்தை வச்சுக்கிட்டு காவிரி தண்ணீரை நம்ம காணல் நீர் மட்டுமாதிரி தான் பார்த்துக்கணும். அதனால் இமிடியேட்டாக கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்கணும். இது இரண்டு மாநில பிரச்சனைகள் இல்லை, இது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை. ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிற ஒரு பிரச்சனை. இதை பேசி எந்த விதத்தில் தீர்க்கலான்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இது பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு போனாவே தமிழ்நாட்டு உரிமையை நேரடியாக கொண்டு போய் கர்நாடகாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றதா தான் அர்த்தம் இதுக்கு. ஸோ அதனால் இது குறித்து, அதாவது மேகதாது அணை குறித்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகிறதே மிகப்பெரிய தவறு. இதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தையை முழுமையாக தவிர்க்கணும். அதே மாதிரி ஆணையம் இப்போ வலிமையான ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீதிமன்றத்தை நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடணும். நாடி இதை ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி ஏற்கனவே பல தரவுகளில் தண்ணீரை கொடுக்காம ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் கர்நாடக அரசு தண்ணீர் தராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் நம்ம முன் வச்சு வலிமையான ஆணையத்தை உருவாக்குறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை தான் அணுகணுமே தவிர மாநில அரசுகள், அதாவது கர்நாடகாவும் தமிழ்நாடும் போயிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஆலோசனை பண்ணி எப்படி நம்ம தண்ணி இப்படி பங்கு போடலான்னு சொல்லி இப்போ பேசுறது எந்த விதத்துலேயும் நியாயமானதில்லை. நம்ம உரிமையை அவங்கக்கிட்ட கொண்டு போய் பேக் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு சமம். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக மூவ் பண்ணணும். அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை முழுமையாக முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.